Good morning, girls. Today's class, we are going to see the rest of the poem from Ulysses. This poem is a long poem. This poem is a dramatic monologue, and this is divided into three parts. The first part of the poem of Ulysses is Ulysses' thirst for adventure, and the second part deals with the handing over his kingdom. Third part is about a clarion call to his soldier. The first part, Ulysses' thirst for adventure, is nothing but his unquenchable thirst about his traveling. அதாவது அவருக்கு ஒரு தீராத தாகம் மாதிரி அவர் அந்த போகிற ட்ராவலை அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்திருக்காரு அப்படின்றது இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். அது ஒரு அட்வென்ச்சராக அவர் நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. செகண்ட் பார்ட் என்ன அப்படின்னா, he hand overs his responsibility, his kingdom to his son Telemachus. அவருடைய பையன் டெலிமேக்கஸ் கிட்ட எல்லா பொறுப்பையும் அரச பதவி எல்லாத்தையுமே ஒப்படைச்சிட்டு அவர் அடுத்த பிரயாணத்திற்கு அவர் தயாராகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது மூணாவது பகுதியில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, he calls his clarion அப்படின்னா அரைக்கூவல் விடுக்கிறார். யாருக்கு அப்படின்னா, அவரோட சேர்ந்து பிரயாணத்துக்கு இருப்பாங்கள்ல இந்த மெரைனஸ் செயிலர்ஸை அவர் கூப்பிடுறாரு. அவரை எப்போதுமே தன்னுடைய ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் அவர் ட்ரீட் பண்ணியிருக்காரு. while they go for traveling. This is all about the poem structure. Now I'll be reading out the lines and I'll be explaining you line by line. You also follow me and take up the notes, then it will be greatly helpful for you. Now coming up to the poem lines. At all experience is an arch where through gleams that untraveled world whose margin fades. Forever and forever when I move, how dull it is to pursue, to make an end, to rust unburnished, not to shine in use, as though to breathe where life piled on life, were all too little and of one to me. Little remains, but every hour is saved from the eternal silence. Something more, a bringer of new things, and veil it wear. Now Ulysses further justify his desire to keep traveling and living a life of adventure. Here a beautiful comparison given by Alfred Tennyson. At all experience is an arch where through gleams that untraveled world whose margin fades. அதாவது gleams அப்படின்னா ஷைன் ஆகிட்டுருக்கு. என்ன ஷைன் ஆகிட்டுருக்கு அப்படின்னா, அவர் கண் முன்னாடி இன்னமும் அவர் போகாத இடங்கள்லாம் எங்கே இருக்குது, அப்படியே ஒரு ஆர்ச் மாதிரி தெரியுது. இட்ஸ் அ மார்ஜின். அது அவர் பாட்டுக்கு போயிட்டே இருக்கார். அந்த போயிட்டே இருக்க இடம் டஸ் நாட் ஃபேட்ஸ். அது அப்படியே அவர் போயிட்டே இருக்கு. அது ஃபேட் ஆகாமல் அப்படியே இதாகிட்டே இருக்குது. அந்த ஆர்ச்சோடதை அப்படியே தொடர மாதிரி வரும்போது ஷைன் ஆகுது. க்ளீம்னா ஷைன் ஆகிட்டுருக்கு. என்ன ஷைன் ஆகிட்டுருக்கு அப்படின்னா, இன்னும் அவர் போகாத இடங்கள்லாம் அவர் கண் முன்னாடி தோன்ற மாதிரியும் அது ரொம்ப ஷைனிங்காக தெரிகிற மாதிரியும் அவர் சொல்கிறாரு. He compares his life or experiences to an arch and describes the untraveled world as a place that gleamsna shine at him through that arch. All he has to do is walk through the arch. அந்த ஆர்ச்சை தாண்டி அவர் போகணும். The first two lines of the passage are very tricky. One way to read untraveled world. அதாவது ஒரு பக்கத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவர் ட்ராவல் பண்ணாத இடத்துக்கு அவர் போகணும் அப்படின்னு நினச்சி அதை இது பண்ணுறாருன்னு சொல்கிறாங்க. இஸ் ரெஃபரன்ஸ் டு அ டெத். இன்னொரு இது என்ன அப்படின்னாக்கா, அவர் டெத்தை மீன் பண்ணலாம் அப்படின்றது சொல்கிறாங்க. அதாவது அந்த டெத்துக்கு யாருமே போயிருக்க மாட்டாங்க. ஸோ தட் இஸ் ஆல்சோ அன்ட்ராவல் வேர்ல்டு அப்படின்னு சொல்லலாம். அதை கூட அவர் ஒரு ட்ரிப்பாக கூட நினச்சி இது பண்ணலாம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கலான்னு சொல்கிறாங்க. இட் இஸ் ஆல்வேஸ் லுக்கிங் அட் ஹிம் த்ரூ தி ஆர்ச் ஆஃப் ஹிஸ் எக்ஸ்பீரியன்சஸ், பட் somehow seems to recede
the margin fades as he keeps moving. ஸோ அவர் மூவ் ஆகிட்டே இருக்கிற மாதிரி அந்த ஆர்ச்சும் வந்து மறைஞ்சிக்கிட்டே போகுது. ஸோ அவர் வந்து அன்ட்ராவல்டுன்னு சொல்கிறது வந்து அவர் போகாத ஊருக்கு போகணும் அப்படின்றதா கூட இருக்கலாம். இன்னொன்று மீனிங் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னாக்கா, அது அவருடைய டெத்தாக கூட இருக்கலாம், அங்கேயும் யாரும் போயிருக்க மாட்டாங்க அப்படின்றது சொல்ல வராரு. ஸோ we can also think of the untraveled world as an arch. As Ulysses moves his experience make an arch covering the arch of the untraveled world. The more he travels, the more the margins or edges of the world recede or are covered up. ஸோ அவர் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டே இருக்காரோ அவ்வளோ தூரம் வந்து அந்த ஆர்ச் வந்து அப்படியே வந்து ஃபேட் ஆகிக்கிட்டே வருது. ஓகேயா? Ulysses reiterate how boring it is just sitting around when he could be out exploring the world. அதை விட்டுட்டு ஃபஸ்ட் லைனில் ஃபஸ்ட் ஆன்சர்ஸில் சொன்ன மாதிரி நான் வந்து ஒரு நெருப்பு மூட்டிட்டு உக்காந்துக்கிட்டு மற்றவங்கள மாதிரி ஒரு ஐடியல் கிங் மாதிரி நான் இருக்கிறதுக்கு விரும்பலை, ஒரு சோம்பேறி கிங் மாதிரி நான் இருக்க விரும்பலை, அதில் எனக்கு வந்து நோ ப்ராஃபிட். நெருப்பை மூட்டிட்டு மலையை பார்த்துக்கிட்டு ஐ எம் சிட்டிங் வித் மை அன்மேட்ச்ட் ஒய்ஃப் அப்படின்னு சொல்கிறாரு இல்லையா, அந்த மாதிரி நான் வந்து சும்மா உட்காந்து நெருப்பை மூட்டி உட்காந்து நான் டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு பிடிக்கல. ஸோ he wanted to explore the world. எக்ஸ்ப்ளோர்னால் சுற்றி பார்க்கணும், அனுபவிக்கணும், ரசிக்கணும் வேர்ல்டை அப்படின்னு சொல்கிறாரு. He likens himself to some kind of metallic instrument. அதாவது என்ன சொல்லியிருக்கேன்னா, to rust unburnished not to shine in use. அப்படின்னா unburnished எப்படி வந்து ஒரு மெட்டல், என்ன மெட்டலாக வேணால் இருக்கலாம், நீங்கள் ஒரு இரும்புன்னு கூட எடுத்துட்டா கூட அது யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சிட்டோம்னா என்ன ஆகிடும், துரு பிடிச்சி போயிடும். அதை தான் வந்து அன்பர்னிஷ்ட். ஸோ அந்த மாதிரி தான் நம்மளும், மனுஷனோட வாழ்க்கையும் அதே மாதிரி தான். நம்ம வந்து கரெக்டாக நம்ம ப்ராப்பராக செய்ய வேண்டிய விஷயங்களை வந்து கரெக்டாக செய்யணும், இல்லைனா இட்ஸ் லைக் அ அன்பர்னிஷ்ட் அப்படின்னு சொல்கிறாரு. He likens himself to some kind of metallic instrument that is still perfectly useful and shiny but just rust if nobody uses it. ஸோ அது ஒன்றுமே யாருமே பண்ணலை அப்படின்னா ரஸ்ட் அப்படின்னாக்கா துரு பிடிச்சி போயிடும். அந்த மாதிரி தான் மனுஷனோட வாழ்க்கையும். ஃபார் யூலிசஸ் லைஃப் இஸ் மோர் தேன் தட் ஜஸ்ட் ப்ரீத்திங், இட்ஸ் அபவுட் அட்வென்ச்சர். அவருடைய மூச்சு சுவாசம் எல்லாமே எதை நோக்கி இருக்குது அப்படின்னா, அவர் புதுசாக அட்வென்ச்சராக எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், புது புது நாடுக்கு வந்து அவர் போகணும், போயிட்டே இருக்கணும் அப்படின்றது தான் அவருடைய ஆசை. We're all too little and of one to me. Little remains, but every hour is saved. From that eternal silence, something more, a bringer of new thing, and veil it were. For some 3 sons to store and hoard myself, and this grey spirit yearning in desire, to follow knowledge like a sinking star, beyond the utmost bound of human thought. So we're all too little and of one to me. அப்படின்றது என்ன அப்படின்னா, யுலிசஸ் continue to radiate a desire for adventure, claiming that even multiple lifetime would be enough for him to do all the things he wants. ஸோ அவனோட லைஃப்பை வந்து திருப்பி போட்டு இது பண்ணால் கூட அவனுக்கு பத்துமான்னு தெரியாது. நான் அவ்வளோ அட்வென்ச்சரான விஷயங்களை வந்து நான் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன், என்னுடைய லைஃப்க்கு இன்னொரு மறுபாகம் கொடுத்து நான் வந்து வாழ்ந்தால் கூட அத்தனையும் நான் சாதிச்சிட முடியுமா அப்படின்றது எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்கிறாரு. At this point, though he is old man, ஸோ எங்கே வந்து அவர் வந்து old man அப்படின்னு சொல்கிறான்னா, at this point, though he is an old man, grey spirit, okay, and grey spirit near the end of his life, அதாவது அவருடைய வயதான காலத்தை வந்து அவர் குறிக்கிறாரு. நான் வந்து வயதாகிட்டேன், எனக்கு வந்து வயது முதியவராக நான் நெருங்கிட்டேன் அப்படின்றத வந்து கிரே ஸ்பிரிட் அப்படின்றத சொல்கிறாரு. அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸாலையும் சொல்லியிருப்பார், மேட்ச்டு ஒய்ஃப் அப்படின்னு சொல்கிறாருல, ஓல்ட் பார்ட்னரோட நான் உட்காந்துருக்கேன்றதை. நியர் த எண்ட் ஆஃப் ஹிஸ் லைஃப் அண்ட் ஹீ வாண்ட்ஸ் டு மேக் த மோஸ்ட் ஆஃப் வாட்ஸ் லெஃப்ட். ஸோ மிச்சம் இருக்க பகுதியை வந்து நான் இன்னும் நல்லபடியாக நான் செலவழிக்கணும் என் லைஃப்பை அப்படின்னு நினைக்கிறேன். It's waste of time for him to hang out in Ithaca for 3 years. ஸோ நான் இத்தாக்காவில் போய் நான் ஜஸ்ட்டு 3 வருஷம் வந்து சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கிறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. When his desire for adventure is still so alive. ஸோ
என்னுடைய டிசையர் வந்து அட்வென்ச்சர், புது புது இடத்துக்கு நான் போய் அதை வந்து நான் பார்க்கணும், அங்கே இருக்கிறதெல்லாம் நான் ரசிக்கணும் அப்படின்றது தான் என்னோட ஆசைகளே. ஸோ இதுக்காண்டி நான் சும்மா உட்காந்துருக்க முடியாது. ஃப்ரம் தி எட்டர்னல் சைலன்ஸ் சம்திங் மோர், அ பிரிகினர் ஆஃப் நியூ திங் அண்ட் வெயில் இட் வேர் ஃபார் சம் 3 sons to store and hand myself, that is hoard myself. ஃபார் சம் 3 sons அப்படின்னா 3 years. 3 sonsன்றது எதை குறிக்கிறாங்க அப்படின்னாக்கா 3 years தான் குறிக்கிறாங்க. அண்ட் திஸ் கிரே ஸ்பிரிட் ஏர்னிங் இன் டிசையர், ஏர்னிங்னா அவருடைய லேசினஸை வந்து இது பண்ணுறாங்க, அந்த மாதிரிலாம் சோம்பேறித்தனமாலாம் எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. டு ஃபாலோ நாலேஜ் லைக் அ சிங்கிங் ஸ்டார்ஸ், அவருடைய அறிவு கூர்மை வந்து எப்படி இருக்கணும், அதாவது நாலேஜுன்றது இங்கே எதை சொல்கிறாங்கன்னா ட்ராவலை தான் சொல்கிறாரு அவர். அதே மாதிரி சிங்கிங் ஸ்டார்ஸ்னால் வானத்துலேருந்து நட்சத்திரம் கீழே விழுவும் இல்லையா, அதை தான் வந்து சிங்கிங் ஸ்டார்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவரோட இதை வந்து இருக்கணும், நான் வந்து என்னுடைய தேடல் வந்து அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னும் ஒரு பக்கெட்டு பாயிண்டில் சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து அவரோட லைஃப் வந்து சிங்கிங் ஸ்டார்ஸ் ஆட்டம் மாறிக்கிட்டு வருது, வந்து எப்போ வேணால் அது அவரோட லைஃப் வந்து விழுந்துடலாம், அதாவது அவர் டெத் ஆகிடலான்னு சொல்கிறாரு. பியாண்ட் த அட்மோஸ்ட் பவுண்ட் ஆஃப் ஹியூமன் தாட். ஸோ பியாண்ட் த அட்மோஸ்ட் பவுண்ட் அப்படின்னாலே மனுஷன் நினைக்க முடியாத இடத்துக்கெல்லாம் கூட நான் ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது இங்கே வந்து அவர் சிங்கிங் ஸ்டார், ஐ வில் ஆல்சோ ஃபேஸ் த டெத் ஒன் டே, நான் வந்து வயதான்ட்டா நான் வந்து இறக்குறதும் எனக்கு வந்து உறுதின்னு தான் சொல்லணும், அது எப்போ நடக்கும்ன்றதும் தெரியாது, அந்த சிங்கிங் ஸ்டார்ஸ் மாதிரியே கூட என்னோடதும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. த ஃப்ரேஸ் பட் எவ்ரி ஹவுஸ் இஸ் சேவ்ட் ஃப்ரம் தி எட்டர்னல் சைலன்ஸ் சம்திங் மோர், அ பிரிகினர் ஆஃப் நியூ திங் இன் ஸ்ட்ரேஞ்ச். It means something like each additional hour that I live or each hour that I am saved from death brings me new experiences. 3 sons doesn't mean 3 days but rather 3 years. ஸோ அங்கே 3 sonsன்னு டினோட் பண்ணியிருக்கிறது வந்து எதை குறிக்கிறாங்கன்னா 3 yearsை தான் குறிக்கிறாங்க. The phrase follow knowledge like sinking stars in ambiguous. On one hand, Ulysses wants to chase after knowledge and try to catch it as it sinks like a star. So, யுலிசஸ் வந்து எப்படி சொல்கிறாருன்னா, நான் வந்து அந்த நாலேஜை வந்து எந்த மாதிரிக்கு இது பண்ணணும்னா, அந்த நட்சத்திரம் விழுவுற டைமிங் இருக்குல்ல மேலேருந்து, அதை வந்து யாராலையும் பிடிச்சிட முடியாது, அது விழுவுது ஆனால் நமக்கு தெரியும், ஆனால் போய் பிடிக்கணும்னா பிடிக்க முடியாது, அந்த மாதிரி ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் இதில் வந்து நான் வந்து நாலேஜை வந்து கற்றுக்கணும் அப்படின்றதும் சொல்ல வராரு. இன்னொரு இது என்ன சொல்ல வராரு அப்படின்னா, என்னோடய லைஃப் வந்து லைக் அ சிங்கிங் ஸ்டார், எனக்கு வயசாயிடுச்சு, நான் எப்போ வேணாலும் இறக்கவும் செய்யலாம் அப்படின்றதும் மென்ஷன் பண்ணுறாரு. On the other hand, Ulysses himself could be the sinking star. That makes sense too. He is a great personality who is moving closer to death. ஸோ நான் வந்து என்னை தெரியாதவங்களே இருக்க மாட்டாங்க, ஸோ என்னோட டெத்து வந்து கூட லைக் அ சிங்கிங் ஸ்டார்ஸ் ஆட்டம் இருக்கலாம், ஸோ அதனால் நான் வந்து இது பண்ணுறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பார். ஸோ till the 32 லைன் வந்து எதை பற்றி சொல்லியிருக்காருன்னா, ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த போயம் என்ஸ், அதாவது இஸ் அட்வென்ச்சர், நான் வந்து ட்ராவல் பண்ணணும், இங்கே போகணும் அங்கே போகணும் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே வந்து இந்த லைனோட முடியுது. பியாண்ட் த அட்மோஸ்ட் பவுண்ட் ஆஃப் ஹியூமன் தாட் அப்படின்ற லைன் வரைக்கும் அந்த ஃபஸ்ட் பார்ட்டோடது வந்து முடியுது. இந்த செகண்ட் பார்ட் ஆஃப் த போயம் எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா, ஃப்ரம் தி 33 லைன், அதாவது 33rd லைன்லேருந்து ஆரம்பிக்குது செகண்ட் பார்ட் ஆஃப் த போயம், தட் இஸ் ஹேண்டிங் ஓவர் இஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி டு ஹிஸ் சன் டெலிமாக்கஸ், இதுலேருந்து ஆரம்பிக்குது. ஸோ இந்த செகண்ட் பார்ட் வந்து திஸ் இஸ் மை சன் மைன் ஓன் டெலிமாக்கஸ் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா, இதுலேருந்து தான் வந்து அந்த செகண்ட் பார்ட் வந்து ஆரம்பிக்குது. ஓகேவாம்மா? அண்ட் ஹீ இஸ் வெரி மச் ரெடி இன் சேயிங் தட். ஓகே, now follow these lines. This my son, mine own Telemachus, to whom I leave the Skiptree and the Isail, well loved of me, discerning to fulfill this labor by slow prudence to make mild a rushed people, and through soft degrees subdue them to the useful and the good. This is my son, mine own Telemachus. Here
he introduced his son Telemachus and is very proud of his son. அவர் சொல்கிறத தெரியுது ஃபர்ஸ்ட் லைனில், அந்த லைன்லேயே, திஸ் இஸ் மை சன் மைன் ஓன்னா என்னுடைய மகன் டெலிமேக்கஸ் அப்படின்றத ரொம்ப பெருமையாக சொல்லி ஆரம்பிக்கிறாரு. யுலிசஸ் இன்ட்ரடியூசஸ் டு ஹிஸ் சன் அண்ட் here Telemachus, who seems like the right guy to take over the job of kings of Ithaca, அதாவது ஸ்கிரிப்ட்ரி அப்படின்னு சொல்கிறாங்களா, டு whom I leave the scriptry and the Israel. அதாவது ஸ்கிரிப்ட்ரி அப்படின்னா செங்கோல், தன்னுடைய அரசாட்சியை அங்கே அவர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. who seems like the right guy, அவன் தான் இந்த பதவிக்கு பொறுப்பானவன், இந்த நாட்டை ஆளக்கூடிய கரெக்டான பர்சன் இவன் தான். ஸோ ஓவர் த ஜாப் ஆஃப் கிங் ஆஃப் இத்தாக்கா, இந்த இத்தாக்கா கண்ட்ரியை கட்டி ஆளக்கூடியவன் இவன் தான் சரியான ஆளாக இருப்பான். he is smart and he knows how to make his people do things without being too harsh about it. ஸோ அவனுக்கு தெரியும் எப்போ மக்களை விட்டு பிடிக்கணும், எப்போ இழுத்து பிடிக்கணும், எந்த நேரத்தில் ரொம்ப ஹார்ஷாக நடந்துக்கக்கூடாது, இது எல்லாமே நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, அவனுக்கே தெரியும். A scriptry is a ceremonial staff that symbolizes the authority. Ulysses means something like I leave him in charge. நான் என்னோட பொறுப்பை நான் அவனுக்கு ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது. When compared with Ulysses, Telemachus seems a lot restless. He has slow prudence, meaning he is patient and willing to make the best decision for the people of Ithaca without being too hasty. ஹேஸ்டினா யாருமே இதை அவர் இதை விரும்பலை அப்படின்லாம் சொல்ல முடியாது, எல்லாத்துக்குமே அவரோட ஆட்சி பிடிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. This labor by slow prudence to make mild. அவருக்கு தெரியும் எந்த நேரத்தில் என்ன பண்ணணும் அப்படின்றத, அதனால் நான் எதுவுமே சொல்லணும்னு அவசியம் இல்லை. A rugged people and through a soft degrees subdue them to the useful and good. The people of Ithaca are rugged, which means that they are little uncivilized and uncultured. They are with a little bit of an attitude. ஸோ அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்கா, அங்கே இருக்க மக்கள்லாம் முதலே ஒரு தடவை சொல்லியிருப்பார் எப்படி இருக்காங்க அந்த மக்கள்லாம், சாவேஜ் அப்படின்னும் போது அந்த பீப்புளை பற்றி சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட் ஸ்டான்சாஸ்லேயே. அதே மாதிரி இங்கே ரஷ்ட் பீப்புள், அவங்க அன்சிவிலைஸ்டாக இருக்காங்க, அவங்கள கொஞ்சம் கல்ச்சர்டாகவும் சிவிலைஸாகவும் அவங்கள நான் மாற்றணும். தட்ஸ் வாய் தே நீட் டு பி ரிகெயின்ட் இன் சப்டியூட் மேட் ஆஃப் மைல்ட் அண்ட் புட் டு குட் யூஸ். அவங்கள ஒரு நல்ல மாதிரியாக நான் மாற்றணும். சப்டியூ தெம் டு த யூஸ்ஃபுல் அண்ட் குட் அப்படின்னா சாஃப்ட் டிகிரி இம்ப்ளைஸ் தட் Telemachus will civilize the citizens of Ithaca in a stage and in a nice way. அதாவது அந்த மக்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வழியில் போய் அவங்கள வழிமாற்றி நல்ல சிவிலைஸ்டாக கல்ச்சர்டு பீப்புளாக அவங்கள மாற்றுறதுக்கு அவர் முடிவெடுக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. Coming to the next part of that poem, most blameless is he, centered in the sphere of common duties, descend not to fail. In offices of tenderness and pay, meet adoration to my household gods. When I am gone, he works his work, I mine. There lies the port, the vessel puffs her sail. Most blames he, centered is the spear அப்படின்னு சொல்கிறாங்க. Ulysses tells us most about Telemachus குவாலிஃபிகேஷன்ஸ், இது வரைக்கும் அவருக்கு இருந்த நற்பண்புகளை பற்றி சொன்னார். ஹீ ஸ்ட்ரைட் ஷூட்டர் ஆல் த வே அ நைஸ் காய். ஸோ அவருக்கு தெரியும், அவர் எப்படி சொல்கிறாங்கன்னா சென்டர்டு இன் த ஸ்பியர் அப்படின்னாக்கா அவர் நடுநிலை வாய்ந்த மன்னன் அப்படின்னு சொல்கிறாரு. அவருக்கு தெரியும் எது நல்லது எது கெட்டது, எதை நம்ம செய்யணும் அப்படின்றத சொல்கிறாரு. ஆஃப் காமன் டியூட்டிஸ் டிசன் நாட் டு ஃபெயில். ஸோ அவர் கொடுத்த ஒரு வேலையை கரெக்டாக எந்த ஒரு தவறும் இல்லாமல் அவர் பொறுப்புணர்ச்சியோடு அவர் செய்வார். அந்த மாதிரி ஒரு மன்னனை தான் நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். And in office of tenderness and pay, descend not to fail means Telemachus is smart enough to fail at doing nice things for people. அதாவது எதையுமே அவர் மறந்துட மாட்டார், மக்களுக்கு என்ன செய்யணுன்றது அவருக்கு தெரியும். அண்ட் பேயிங் த ப்ராப்பர் ரெஸ்பெக்ட் டு காட்ஸ், அதே மாதிரி கடவுள் பக்கட்டும் ரொம்ப அதிகமான நம்பிக்கையும் மரியாதையும் வச்சுருக்கக்கூடியவர். மீட் அடரேஷன்னா வழங்குறது, யாருன்னா டு மை ஹவுஸ் ஹோல்ட் காட்ஸ். ஹவுஸ் ஹோல்ட்னா அது குல
குலதெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இருக்க ஒவ்வொரு மக்கள் ஒவ்வொரு வீட்டில் அவங்கவுங்க குலதெய்வம் வச்சுருப்பாங்க. அது எல்லாத்துக்குமே அவர் வந்து ரெஸ்பெக்ட் கொடுப்பாராம். ஸோ அவங்களோட நீட் என்ன, அவங்களோட விஷஸ் என்ன அப்படின்றதுக்கும் அவர் மரியாதை கொடுக்கக்கூடியவர். மீட் மீன்ஸ் அப்ராப்ரியேட் ஆர் சூட்டபிள். we are not sure whether when I am gone அப்படின்றது when I am goneன்றது இங்கேயும் வந்து 2 தான் அர்த்தத்தை கொடுக்குறாங்க. when I am goneன்றது நான் ட்ராவலுக்கு போயிட்டேன் அப்படின்னா, ஒன்ஸ் நான் ஸ்டார்ட் ஆகிட்டேன் அப்படின்னா நான் திரும்பி இங்கே எப்போ வருவேன்றது தெரியாது. அதே மாதிரி when I am goneன்ற இன்னொரு அர்த்தம் அப்படி என்னன்னாக்கா, நான் டெத் ஆகிட்டேன் அப்படின்னாக்கா, நான் இறந்து போயிட்டேன் அப்படின்னா, when I'm gone அப்படின்னாலும் நான் இறந்து போயிட்டேன் அப்படின்னாலும் என்ன இது பண்ணுவான் அப்படின்றது தெரியாது. அதுதான் இங்கே சொல்கிறது. we are not sure whether when I am gone means that Ulysses is planning on going back to sea for some more adventures or if he is thinking about his own death. ஸோ அவன் வந்து இந்த இது லைன் சொன்னது வந்து தன்னுடைய ஓன் டெத்தை குறித்து when I goneன்றதை சொல்லியிருக்காரா, இல்லை வந்து அவர் கடல் தாண்டி போய் பிரயாணத்தை வந்து நான் மேற்கொள்ள போகிறேன், ஸோ திரும்பி எப்போ வருவேன்றது எனக்கு தெரியாது அப்படின்றத வந்து சொல்கிறாரா அப்படின்றது தெரியலை. ஓகேவாம்மா? ஸோ when I am gone he works his work I mine. ஸோ நான் எங்கே போனாலும் சரி, he works his work அப்படின்னா அவனுடைய வேலையை வந்து பார்த்துக்கிட்டு இருப்பான். என்னுடைய மகன் வந்து அவனுடைய வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பான். ஸோ I mine அப்படின்னா நான் கவலைப்பட அவசியம் எனக்கு தேவையில்லை. ஸோ அவனுக்கு வந்து இந்த ஊர் மக்களை, அன்சிவிலைஸ் பீப்புளை வந்து எப்படி சிவிலைஸ் ஆக்கணும்னு தெரியும், எப்படி கல்ச்சர்டாக ஆக்கணும்னு தெரியும், யார் யாருக்கு என்னென்ன தேவைகளை அவங்களுக்கு எந்தெந்த நேரத்தில் செய்யணும்னு தெரியும். அவனுடைய செங்கோல் ஆட்சி வந்து ரொம்ப சரியான முறையில் இருக்கும் அப்படின்றத நான் நம்பி தான் ஐ எம் ப்ரவுட் டு இன்ட்ரடியூஸ் மை சன் டெலிமாக்கஸ் டு திஸ் கண்ட்ரி இத்தாக்கா. ஓகே, அடுத்த கிங்காக நான் வந்து அறிவித்ததுக்கு இதுதான் காரணம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இஸ் நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் த லைன் தேர் லைஸ் த போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறது வந்து நெக்ஸ்ட் தேர்ட் பார்ட் ஆஃப் த போயத்துக்கு நம்ம வரோம். ஸோ திஸ் வீல் சி இன் த நெக்ஸ்ட் கிளாஸ் கேர்ள்ஸ். டில் here you read the poem and study these question answers. ஓகேவா? இது வரைக்கும் நான் இப்போ நடத்தினதை வந்து நீங்கள் படிச்சுக்கோங்க. ஏன்னா நான் வந்து 3 பார்ட்டாக இந்த போயம் இருக்குதுன்னு நான் சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட் பார்ட் என்ன, அவருடைய அட்வென்ச்சரை பற்றி சொல்கிறது, ட்ராவலிங் அட்வென்ச்சர்ஸை பற்றி சொல்கிறதுன்னு சொல்லியிருக்கேன். செகண்ட் பார்ட் இன்றைக்கி நம்ம பார்த்தது வந்து செகண்ட் பார்ட்டு. ஓகே, அவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாத்தையும் ஹேண்ட் ஓவர் பண்ணுறாரு. தன்னுடைய சன் டெலிமாக்கஸ் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணி இத்தாக்கா கண்ட்ரியை நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. அவரை பற்றின பெருமைகளை வந்து சொன்னார் அப்படின்றத நம்ம பார்த்தோம். அதே மாதிரி தேர்டு வந்து திருப்பி வந்து அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஹி கால்ஸ் இஸ் மெரைனஸ். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து அதை பார்ப்போம். இவர் வந்து கால் பண்ணுறாரு, இஸ் மெரைனஸ்க்கு வந்து கிளாரியன் கால் கொடுக்குறாரு, அரைக்கூவல் விடுக்கிறாரு. ஓகே, அது வந்து அடுத்த லைன்ஸ்லேருந்து அது ஸ்டார்ட் ஆகுது. So till here I stop, girls. We'll continue in the next class. You study the question answers. Okay? Thank you, ma. Thank you, girls.